நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவை நம்முடைய ஊன கண்களை திறந்து பார்த்து அந்த இறைவன் உண்மையுள்ள கடவுள் என்று விசுவசித்து நமக்காக எந்நாளும் இந்த நற்கருணையின் நாதராய் நலம் அளிப்பவராய் வீட்டிருக்கின்றவரை இப்பொழுது முழங்கால் படியிட்டவனமாய் அனைவரும் ஆராதித்து புகழ்ந்து பாடி மகிழ்வோம். எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த
பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. எல்லோரும் எழுந்து நின்று, எல்லோரும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி, எல்லோரும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆண்டவரே போற்றி, ஆண்டவரே போற்றி, தெய்வமே போற்றி, தெய்வமே போற்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி, ஆண்டவரே போற்றி, ஆண்டவரே போற்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி, தெய்வமே போற்றி, தெய்வமே போற்றி, ஆண்டவரே போற்றி, ஆண்டவரே போற்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி, தெய்வமே போற்றி, தெய்வமே போற்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு நம்மை காப்பவர், ஆமென், இயேசு நம்மை ஆசீர்வதிப்பவர், ஆமென், இயேசு நம்மை அன்பு செய்பவர், ஆமென், இயேசு நம்மை மன்னிப்பவர், ஆமென், இயேசு நம்மை வழிநடத்துபவர், ஆமென், இயேசு நம்மோடு இருப்பவர், ஆமென், இயேசு நமக்கு ஆறுதல் அளிப்பவர், ஆமென், இயேசு நமக்கு அதிசயம் செய்பவர், ஆமென், இயேசு நம்மை காப்பவர். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, நம்பிக்கை நம் வாழ்விலே தூண்டி, நம் வாழ்விலே நம்பிக்கையை தூண்டி எழுப்பி அதை வழிநடத்தி நிறைவு செய்பவர் நம் ஆண்டவர் இயேசு. Praise the Lord, Praise the Lord, praise the Lord, Praise the Lord. ஆக நம்பிக்கையை நம் வாழ்விலே கொடுப்பவர் அவர். நமக்கு நம்பிக்கை ஊட்டி அதை வழிநடத்தி அந்த நம்பிக்கையை நமக்கு நிறைவு செய்து கொடுப்பவரும் அவர்.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Lord. Praise the Lord. Praise the Lord. ஆக இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, அதைத்தான் மிக அழகாக சொல்லுகிறார். அதைத்தான் மிக அழகாக மத்தேயு எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். கருத்து ஒருமித்து ஜெபித்தால், கருத்துரிமித்து ஜெபித்தால் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஆசி வழங்குவேன் என்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஒருமித்து ஜெபிக்க வேண்டும், கருத்தொருமித்து ஜெபிக்க வேண்டும், இறை நம்பிக்கையை வழிநடத்த வேண்டும். இறை நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்தும் போது இயேசு ஆண்டவர் நாம் கேட்பதை கொடுப்பார் என்று சொல்லுகிறது. Praise the Lord. Praise the Lord. அதையே யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 13 சொல்லும்போது, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 13 சொல்லும்போது என்ன சொல்லுங்க? மிக அழகா சொல்லுகிறார். என்ன சொல்லுவார்? என் பெயரால் நீங்கள் கேட்பதை எல்லாம் செய்வேன். ஆக இயேசுவின் பெயரால், என் சகோதரனே, என் சகோதரியே, தேவ பிள்ளைகளே, இயேசுவின் பெயரால், இந்த நற்கருணை ஆண்டவரின் பெயரால், இந்த நலமளிக்கும் தெய்வத்தின் பெயரால் நீ கேட்பது எதுவானாலும் அவருக்கு சித்தமானால் நிச்சயமாய் செய்வார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அதே 14 14 13 கடந்து திரும்பி 14 சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இன்னும் ஒரு வார்த்தை மேலா சொல்லுவார் மிதையலைவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆக கேட்பது இறைவனுக்கு சித்தமாய் இருக்க வேண்டும். கேட்பது இறைவனுக்கு சித்தமாய் இருக்க வேண்டும். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. என்னை நம்பும் அவருக்கு என்று சொல்லுகிறார். யார்? இயேசு அந்த பெண்ணிடம் பார்த்து நம்புகிறவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது இயேசுவை நம்பும். ஆக நாம் அந்த வார்த்தையை தான் நமதாக்க வேண்டும். எப்படி? இயேசுவை நம்பும் எனக்கு நல்லதே நடக்கும், எல்லாம் நிகழும். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. வாயார் அறிக்கையிடுங்கள், இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுங்கள். இறந்த இயேசுவை அவர் உயிர்த்தெழுதா செய்தார் என்று உள்ளூர நம்புங்கள். நம்பி அறிக்கையிடுங்கள். அந்த நம்பிக்கையில் சொல்லுங்க, இயேசுவை நம்பும் எனக்கு எல்லாம் நிகழும். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை நம்பும் எனக்கு எல்லாம் நிகழும். இயேசுவை நம்பும் எனக்கு எல்லாம் நிகழும். எதுவும் நடக்காதுன்னு இல்லை, எல்லாம் நிகழும். நாம் நம்பினால் போதும், நாம் நம்பினால் போதும். அந்த மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பேய் பிடித்த ஒருவரை கொண்டு போய் சீடர்கள் முன்னால நிறுத்துவாங்க. சீடர்களால முடியல. அப்ப உன்னுடைய சீடர்களிடம் கொண்டு போய் கேட்டோம், ஜெபிச்சோம், ஆனா முடியல. உன்னால முடியும்னா, அப்பதான் சொல்றாங்க, உன்னால முடியும்னா ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னால முடியும்னா ஏதாவது செய்ய அப்படின்னு. அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு, என்னால் இயலுமானாலா. என்னடா கேட்குறீங்க என்ன பார்த்து? எவ்வளவு பார்த்துருக்கிறீங்க, இப்படி கேட்குறீங்களே, இப்படி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்களே. ஆக நம்பிக்கை இருந்தால் எல்லாம் நிகழும் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து சீடர்கள் போய் அவர்கிட்ட கேட்பாங்க, ஏன் எங்களால முடியல அப்படின்னு. அப்ப அதுக்கு மிக அழகாக சொல்லுவார். தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தையில சொல்லுவார், இத்தகைய செயலை எப்படி செய்ய முடியும்? இறை வேண்டலாலும் நோன்பினாலும் மட்டுமே முடியும். Praise the Lord. 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 ஆழமான நம்பிக்கை வேண்டும். இறை இயேசுவில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். இறை வேண்டல் ஜெபம். காலையில முழுவதுமா சிந்திச்சோம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நாம சிந்திச்சோம். ஜெபம் தான் வல்லமை. நம்முடைய வலுவற்ற நிலையில் தான் வலிமை பெறுகிறோம், வல்லமை பெறுகிறோம் என்று பார்த்தோம். அதுக்கு ஜெபம் எடுத்துக்காட்டாக இருக்கிற ஜெபம் தான் தேவையானதாக இருக்கிறது. இறை வேண்டலும் நோன்பினால் மட்டும்தான் முடியும் என்று சொல்கிறார். ஆக வல்ல செயல்கள் உன் வாழ்க்கையிலே நடக்க வேண்டுமா? இறைவனின் மாட்சி உன்னிலே வெளிப்பட வேண்டுமா? தீராத பல நோய்களில் இருந்து நீ விடுதலை பெற வேண்டுமா? அசுத்த ஆவிகளின் பிடியில் இருந்து விடுதலை பெற வேண்டுமா?
பாவ குழியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? சாபத்தை நீக்கி ஆசீர்வாதமாய் வாழ ஆசைப்படுகிறாயா? கடன் தொல்லை பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறாயா? உன்னை வாட்டி வதைக்கின்ற துன்ப துயரங்களிலிருந்து ஆண்டவரின் ஆசி பெற்று விடுதலை பெற விரும்புகிறாயா? நீ விரும்புவது வேண்டும் என ஜெபிக்கிறியா? உடல் சுகம் வேண்டும் என ஜெபிக்கிறியா? உள்மன காயங்கள் குணமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறியா? ஜெபி, ஆண்டவரிடம் ஜெபி, இயேசுவின் பெயரால் ஜெபி, இயேசுவின் பெயரால் ஜெபி, இயேசுவில் கொண்ட நம்பிக்கையால் ஜெபி. நிச்சயமாக இறைவன் உன் விண்ணப்பத்தை கேட்பார், உனக்கு ஆசி வழங்குவார், உனக்கு நலம் அளிப்பார், உனக்கு சுகம் தருவார், உன் நோய்களை போக்குவார், அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து விடுதலை அளிப்பார், கடன் தொல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார், அதிலிருந்து முற்றிலுமாக நீ வெளிப்படுவாய். நிச்சயமாக அது நிச்சயம் ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவார். உன் துன்பங்கள், துயரங்கள், உன் கண்ணீர், கவலை எல்லாம் இன்று ஒளிந்து போகும், உன்னை விட்டு நீங்கும். நீ நலமோடு இருப்பாய், மகிழ்ச்சியோடு இருப்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதில் ஐயமில்லை. அப்படி உறுதி அளிக்கின்ற இறைவன் இதோ நம்முடைய ஊன கண்களுக்கு முன்னால் புலப்படும் வண்ணமாய் வீற்றிருக்கிறாரே. எழுந்து நிற்போம், வாருங்கள். எழுந்து நின்று மீண்டுமாக நமக்காக வீட்டிருக்கிற இந்த ஆண்டவரை, நமக்காக வீட்டிருக்கிற இந்த ஆண்டவரை, எல்லாம் வல்லவரை, கடவுளின் ஒரே மகனை, இயேசுவே ஆண்டவர் என்றும் இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என்று உள்ளூர நம்பும் நாம் நம் வாயால் அல்ல, நம் வாழ்வால், நம் உள்ளத்தால் ஆராதிப்போம், துதிப்போம். வாங்க. ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவர், அஞ்சிடாத மகளே மகளே என்று முன்னிடுவே. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சாதிசனம் மறந்து
மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் பெறும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். Praise the Lord. 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 இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நாம் அப்படியே நின்று கொள்வோம். அப்படியே அனைவருமே நின்று கொள்ளுங்கள். நின்று கொண்டே நமக்காக நம் மத்தியிலே வீட்டிருக்கின்ற நம் ஆண்டவரை புகழ்ந்து இந்த நேரத்திலே நாம் இறைவன் நம்மை தொட, நம் உள்ளத்தை தொட, நம் குடும்ப வாழ்வில் ஒன்றாகிட, நமக்கு ஆசீர் அளித்திட, நமக்கு நலம் அளித்திட, நம் உள்மன காயங்களிலிருந்து நமக்கு பூர்ண சுகம் தந்திட, நம்மை வாட்டி வதைக்கின்ற துன்ப துயரங்கள் அத்தனையிலிருந்தும் நாம் விடுதலை பெற, பாவ அழுக்குகள் அனைத்தும் கழுவப்பட, இறைவனின் இரக்கத்தை மன்னிப்பை பெறுவதற்காக நாம் எல்லாரும் இப்பொழுது கூடி செபிக்க போறோம். ஏசு என்ன சொல்ற? என் பெயரால் செபிங்கள் என்று சொல்லுகிறார். அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். குருடர்கள் தாவீதின் மகனே, இயேசுவே, ஆண்டவரே, எங்கள் மீது இறங்கும் என்று கத்தினாங்க. அதுதான் நம்முடைய வார்த்தையா இருக்கணும். உங்களுடைய வார்த்தைகளை எப்படினாலும் நீங்க ஜெபிக்கலாம், எப்படினாலும் ஜெபிக்கலாம். ஜெபித்துக்கிட்டே இருக்கணும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கணும். இயேசுவே, ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்கள் மீது இறங்கும் என்று சொல்லி, அப்படியாக ஒவ்வொருவரும் இங்கே கூடி இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவில் நம்பிக்கையால் கூடி வந்திருக்கிறீங்க. இயேசுவே ஆண்டவர் என சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிடுங்க. அதுதான் நம் நம்பிக்கை, அதுதான் நம் நம்பிக்கை. அதையும் கடந்து அவர் இறந்தார், ஆனால் கடவுள் அவரை உயிர்த்தெழச் செய்தார் என்பதும் நம் நம்பிக்கை. ஆகவேதான் உயிருள்ள மக்கள் நாம். அதைத்தான் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே சொல்லும்போது மிக அழகாக சொல்லுவார், நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். Praise the Lord. 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 ஆக வாழும் கடவுள் அவர் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். வாழும் கடவுளும் வாழ வைக்கும் கடவுளுமா உயிருள்ள கடவுளாய் இருக்கிறார். என் பெயரால் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். என் பெயரால் கேளுங்கள், என்னில் நம்பிக்கை கொண்டு ஜெபியுங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுகிறார். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் அந்த கனானிய பெண் ஆண்டவர் இயேசுவிடம் வருகிறார், ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் மறுக்கிறார். தன்னுடைய மறுப்பை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார், பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது சரியா? அழைக்கப்பட்டவர்களை, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை கடவுளின் பிள்ளைகள் என்றும், புற இனத்தாரை, the pagans என்று சொல்லக்கூடிய அவர்களை எல்லாம் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் நாய்கள் என்று சொல்லுவது போல அங்கே தன்னுடைய வார்த்தையில அவர் வெளிப்படுத்துகிறார், பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது சரியா? ஆனால் அந்த கனானிய பெண் புற இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும், அழைக்கப்பட்ட மக்களை சார்ந்த இனமாக இல்லை என்றாலும், புற இனத்தார் என்று சொன்ன போதும் அந்த அம்மா ஆம் ஐயா அப்படிங்கிறா. ஆம் ஐயாங்கிறா. ஐயா, நீ என்ன நாயின்னு கூட சொல்லிட்டு போ, நான் நாயா கூட இருக்கிறேன். ஆனால் அவ சொல்லக்கூடிய வார்த்தை, மேசையில் இருந்து விழும் சிறு துண்டையும் அந்த நாய்கள் தின்னுமே அப்படின்னு சொன்ன உடனே அசந்து போயிட்டார் நம்ம ஆண்டவர். அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், அம்மா உன் நம்பிக்கை பெரிது. Praise the Lord. Praise the Lord.
Praise the Lord. அம்மா உன் நம்பிக்கை பெரிது என்று சொல்லுகிறார். நலமளித்து அனுப்புகிறார். பாத்துக்கங்க, அவ்வளவு அருமையானது. ஆக என் மகளே, என் மகனே, என் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உன்னிடம் எதிர்பார்ப்பது நம்பிக்கை மட்டும்தான். நம்பு, முழுமையா நம்பு. பூசணிக்காயெல்லாம் நம்ப கூடாது. வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு பூசணிக்காயெல்லாம் கட்டி தொங்க போட்டிருப்பாங்க. நம்ம மக்களே நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. போய் கேட்டோம்னா கண் திருஷ்டி ஃபாதர், கண்ணு வச்சிடுவாங்க ஃபாதர், அப்படிலாம் என்னென்னவோ கதை சொல்லுவாங்க. பில்லி சூழியம் எல்லாம் சூதாட்டம் எல்லாம் இருக்கு நிறைய. எவ்வளவுதான் கடவுளை தேடி வந்தாலும் வீட்டுக்கு போன பிறகு பழைய குருடி கதவை திரடி அப்படிங்கிற கதை தான் நம்ம கதையெல்லாம். எல்லாம் நல்ல நேரம் பார்த்து செய்யறது. நல்ல நேரம் எங்க இருக்கு? நல்ல நேரம் கெட்ட நேரம் யாரு சொன்னது தெரியல. ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை இருந்தால் எல்லாம் நல்ல நேரம் தான். எல்லா நாளும் நல்ல நாள் தான். எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். உனக்கு நல்லதுதான் நடக்கும். அது சந்தேகமே இல்லை. அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. நீ சந்தேகிக்க தேவையே இல்லை. ஆண்டவரை நம்பு, அது மட்டும்தான். ஆகவே பிரியமான என் சகோதரனே, என் சகோதரிகளை, என் தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க. உடல் சரீரம் ஆன்மா முழுவதுமா ஒப்பு கொடுங்க. வா வா மகளே, வா மகனே என்று சொல்லி நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற இறைவன் ஒப்பு கொடுங்க. அந்த இறைவனை ஒப்பு கொடுத்து இறைவனிடம் ஒப்பு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய மன கவலைகள், கண்ணீர், ஏக்கங்கள், வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் என்று எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற கடவுள் யோவான் நற்செய்தி 14:18 சொல்லுகிறார், நான் உன்னை ஒருபோதும் திக்கற்றவராக விட மாட்டேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அழகாக திருப்பாடல் 121 சொல்லுகிறார். திருப்பாடல்கள் 121 எவ்வாறு சொல்ல மிக அழகாக சொல்லுகிறார், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே உதவி வரும். அப்படியே நம்முடையதாக்கி படிக்கணும். உன்னை காக்கும் அவர் உறங்கி விட மாட்டார். பகலில் கதிரவனும் இரவில் நிலாவும் உன்னை தீண்டாது. உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வா. நீ போகும்போது, உள்ளே வரும்போது, இப்போது எப்போதும் உன்னை காப்பார் என்று ஆண்டவருடைய உடன் இருப்பை, ஆண்டவருடைய பாதுகாப்பை, ஆண்டவருடைய பராமரிப்பை எவ்வளவு அழகாக எடுத்து காட்டுகிறது. ஆக ஆண்டவர் உடன் இருக்கையில், ஆண்டவர் உன்னோடு இருக்கையில், ஆண்டவர் உன்னை பாதுகாத்து வழி நடத்துகையில் ஏன் கவலை, ஏன் அச்சம்? உன்னை அவர் திக்கற்றவளாய் விட்டு விடுவாளா? திக்கற்றவராய் விட்டு விடுவாரா? இல்லை, இல்லவே இல்லை. ஆக ஒப்பு கொடுத்து செபிங்க, ஒப்பு கொடுத்து செபிங்க. உங்களை ஒப்பு கொடுத்து செபிங்க. உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து செபிங்க. உங்கள் இதய ஆவல்கள், ஏக்கங்கள், எண்ணங்கள், சிந்தனை, உணர்வுகள், செயல்கள், தீய செயல்கள், தீய நாட்டங்கள் அத்தனையும் ஒப்பு கொடுத்து, பாவ கரைகள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து செபிங்க. ஏனென்றால் அவர்தான் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஒப்பு கொடுத்தவர், பழியாக ஒப்பு கொடுத்தவர், தன்னையே பழியாக்கிய கடவுள், நமக்காக பழியான கடவுள். ஆக நம்மை மீட்டுக்கொண்ட தேவன் அவர், நம்மை மீட்டுக்கொண்ட தேவன், அந்த உன்னத தேவன் இதோ வீற்றிருக்கிறாரே. ஒப்பு கொடுத்து செபிப்போம். அந்த உன்னத தேவனை மீண்டுமாய் பாடி ஆர்ப்பரித்து புகழ்ந்து ஆராதித்து மகிழ்வாங்க. ஏனென்றால் அவர் நம் ஆராதனைக்குரியவர், அவர் நம் ஆட்சிக்குரியவர், நம் புகழுதற்குரியவர், நம் போற்றுதற்குரியவர். அவரை மகிமைப்படுத்துவதுதான் நமக்கு நலமானது, அதுதான் நமக்கு ஆசீரானது, அதுதான் நம் சாபத்தை போக்கும், நமக்கு ஆசீர் அளிக்கும், நமக்கு விடுதலை அளிக்கும், நம் நோய் நொடிகளில் இருந்து நமக்கு சுகம் தரும், வாழ்வு தரும். ஆகவே அந்த ஆண்டவரை துதிப்போமா? அந்த ஆண்டவரை துதிப்போமா? நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாடி அந்த ஆண்டவரை துதிப்போமாங்க.
எந்தன் பெருங்குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் தந்த வேதனைகள் உன்மசுதான் என்று அறியவில்லை போன நாட்கள் தந்த வேதனைகள் உம்மன்புதான் என்று அறியவில்லை உம் சொந்தமாகவே மாரோடு சேர்க்கவே உடமிட்டு உருக்கினி என்னையும் நீ உம் சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே உடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ தெய்வ அன்பு என்ன உன்னதம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன் எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே ஆழ்மனதின் துக்கபாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே தன்னந்தனிமையிலே மனமுடிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே தன்னந்தனிமையிலே மனமுடிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே தேவன் தானே என் அடைக்கலம் ஒன்றுமில்லாமலே
செய்து நன்றி சொல்லுவேன். இந்த நல்ல தைரியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். Praise the Lord. 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 இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. தெய்வமே போற்றி. தெய்வமே போற்றி. இயேசுவே போற்றி. இயேசுவே போற்றி. தெய்வமே போற்றி. தெய்வமே போற்றி. இயேசுவே போற்றி. இயேசுவே போற்றி. தெய்வமே போற்றி. தெய்வமே போற்றி. இயேசுவே போற்றி. இயேசுவே போற்றி. Hallelujah. 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 ஆம், இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் நலமளிக்கும் நற்கருணையின் நாதர் நம்முடைய கண்களுக்கு பிளவுடமா வீற்றிருக்கிறார். ஏசாயா இறைவாக்கினர் புத்தகத்தில் 54வது அதிகாரத்தில் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறார். அவர் தம் உடலில் பட்ட காயங்களால் நம்மை குணமாக்கினார். இயேசு அவருடைய உடலில் பட்ட காயங்களால் நம்மை சுகமாக்கினார் என்று உண்மை. அதுதான் உண்மை. ஆகவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தி 18:35 பார்க்கிறோம். பார்வையற்றவர்கள் இயேசுவிடம் ஜெபிக்கிறார்கள், பார்வை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 38 பேச்சு இழந்தவன் சென்று ஜெபிக்கிறான். நீங்கள் உங்களுடைய இரு கரங்களை எடுங்க, இரு கரங்களை எடுத்து சிரம் மீது வைங்க, தலை மீது வைங்க. தலை மீது வைத்து உங்களுடைய தலை, உள்ளிருப்புகள், தலையில உள்ள இருக்கக்கூடிய மூளை எல்லாத்துக்கும் ஜெபிங்க. இரண்டு கரங்களையும் அப்படியே தலை மீது சிரம் மீது வைத்து கண், காது, வாய், மூக்கு இவை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும், பல்லு பிரச்சனை, டென்டிஸ்ட நோக்கெல்லாம் நிறைய நேரத்து போறீங்க. மருந்தளிப்பவர் மருத்துவர் என்றாலும் குணமளிப்பவர் ஆண்டவர். அதை மருத்துவர்களே நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க. பிறந்த குழந்தையே பிழைக்காது என்று சொல்லிவிட்டார்கள். எமது பங்கில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. பிறந்து அதுவும் 37 வயதுல திருமணம் ஆகுது அந்த பெண்ணுக்கு. 37 வயதுல திருமணமாகி நல்ல ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அதுவே ஆண்டவருடைய செயல். அவ்வளவு மிகப்பெரிய அதிசயமா பிறக்கிற குழந்தைய பிறந்த கொஞ்ச நாள்ல இறந்துரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதயம் பலவீனமாக இருக்கிறது. பிறந்த குழந்தையும் அழுகவே இல்லை, இன்குபேட்டர்ல வச்சிருக்கிறாங்க. கணவன் ஒரு நாத்திகன், கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன், எந்த கோவிலுக்கும் போவதில்லை, எந்த கடவுளையும் நம்புவதில்லை. ஆனா இந்த பெண்மணி கிறிஸ்தவர். ஆனால் திருமணமாகி அவர்கள் எந்த கோயிலுக்கும் போறதில்லை. ஏன்னா ரெண்டு பேருமே வெவ்வேறு கொள்கைகளோடும் வெவ்வேறு எண்ணங்களோடும் வெவ்வேறு நம்பிக்கை கொண்டவர்களா, நம்பிக்கை இல்லாதவரா இருக்கிறனால அப்படியே வாழ்க்கை கடந்து போனாலும் பிள்ளை கொடுத்து பிள்ளைக்கு உயிர் பிச்சை. அப்ப அந்த மருத்துவர் சொல்றாரு, நீங்க யாருன்னு கேட்டா கிறிஸ்தவங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. அவரு ஒரு இந்து, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் சொல்லுது. இதெல்லாம் விட்டுட்டு உங்க குழந்தை பிழைக்கணும்னா நீங்க ஜெபம் பண்ணணும், ஜெபிங்க.
உங்க குழந்தைக்கு உயிர் கொடுக்க வேண்டியவர் கடவுள் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னாலலாம் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த நேரத்திலையும் நீங்கள் உங்கள் குழந்தையை இழந்து விட தோணும் அப்படின்னு சொல்லிட்டார். எங்க போறது அப்படின்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. ஆனாலும் கணவன் மனைவியா 2 பேரும் வர்றாங்க. அப்ப இருந்த நம்ம மேலப்புதூர் பழைய கோயில் ஆரோக்கிய மாதா கோயில் அவ்வளோ அழகா சொன்னாங்க, சாட்சியும் சொன்னாங்க. என்னுடைய பங்குல கடந்த உயிர்ப்பு பெருவிழாவுக்கு பிறகு ஒரு நாள் சாட்சி சொன்னாங்க. அந்த அம்மா வந்து அப்படி ஏறி அந்த பழைய ஆரோக்கிய மாதா கோவில்ல வந்து கணவனும் மனைவியுமே கரம் பிடிச்சு அப்படியே நின்றுகிட்டு கண்ணீர் மல்க உருகி குழந்தைக்கு உயிர் வேண்டும், உயிர் வேண்டும், என் குழந்தை வேண்டும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. 5 மணிக்கு மருத்துவமனையிலிருந்து அழைப்பு வருது, உங்கள் குழந்தை பிழைத்து கொண்டால் உயிரோடு இருக்கிறா, கவலைப்பட வேண்டாம், வாங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க பாருங்க, உங்க குழந்தை அழுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்று அந்த குழந்தைக்கு 14 வயது. கடந்த ஆண்டு மே மாதம் புதுநன்மை பெற்றாள். எமது பங்குல நான் தான் புதுநன்மை கொடுத்தேன். கடவுள் அதிசயங்களை செய்பவர், கடவுள் அற்புதங்களை செய்பவர். ஆகவே அப்படியே உங்கள் சிரம் மீது உங்கள் கரங்களை வைத்து இந்த நற்கருணை ஆண்டவர் இயேசு தொடுகிறார். தீராத பல நோய்களால் துன்புற்ற ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிய கடவுள். அதுதான் நாம புதிய ஏற்பாடுல நற்செய்தியில முழுவதுமா வாசி தருகிறோம். தொட்டு குணமாக்கினார், தன் கரத்தை நீட்டி அவர்களை தொடுகிறார். ஆக இந்த ஆண்டவர் தொடுவது போல தொடுங்க, தொடுங்க. தலை, மூளை, கண், காது, மூக்கு, வாய், எல்லா பிரச்சனையும் ஒழியணும் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள், வாழும் கடவுளின் மகன் என்று அறிக்கையிட்டாரே. தோமா அறிக்கையிட்டார், பேதுரு அறிக்கையிட்டார். நீங்கள் யார் என மக்கள் கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டவர், நீ கடவுளின் மகன் மெசியா என்று அவர் அறிக்கை. அது போல தோமாவும் அறிக்கையிட்டால, அதே போல அறிக்கையிடுங்கள். ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவர், நீரே என் மீட்பர், நீரே மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி அவர் தொடுவதா ஆசீர்வதிங்க. அப்படியே நீங்களே ஆசீர்வதிங்க. ஜெபிங்க, உள்ளத்துல ஜெபிங்க, உதட்டால ஜெபிக்க வேணாம், உள்ளத்தால ஜெபிங்க. அப்படியே உங்கள் கரங்களை எடுத்து இதயத்துல வைங்க, உங்கள் கரங்களை எடுத்து இதயத்துல வைங்க. இதயம் சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும், நுரையீரல் எல்லா பிரச்சனைக்கும், நெஞ்சு வலி, இதய நோய், நுரையீரல், மாரடைப்பு, எல்லா நோய்களை எது இருந்தாலும் உனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் அப்பா இயங்கி கொண்டிருக்கிறது, எது இயக்குகிறது தெரியல. இன்னைக்கெல்லாம் ஒரு மோட்டார் இருக்கு அப்படின்னா அதுக்கு கரண்ட் தேவைப்படுது, அதுக்கு பெட்ரோல் டீசல் தேவைப்படுது, என்ன தேவைப்படுது, எவ்வளவோ தேவைப்படுது, அதுக்கு ஒரு பட்டன் தேவை, சுவிட்ச் தேவைப்படுது, ஓட விடணும் அப்படிலாம். ஆனா நம்ம மோட்டர் அங்கே இயங்கிக்கிட்டே இருக்கு. யாரு இயக்குறா, எங்க இருந்து கரண்ட் வருது தெரியல, எந்த டீசல் வருது, ஐயோ ஆண்டவனே தெரியல. எவ்வளவு அற்புதமா அதிசயமா படைச்சிருக்கிற, இயங்கிக்கிட்டே இருக்கு, இயங்கிக்கிட்டே இருக்கு, ஓய்வில்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. சுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம், சிரித்து கொண்டே இருக்கிறோம், அப்பா உறவாடி கொண்டே இருக்கிறோம். என்ன செய்யறோம், ஓடுறோம், நடக்கிறோம், பேசுறோம், பாடுறோம், அப்பா எல்லாம் பண்றோம். இயங்கிக் கொண்டே இருக்கிற உடம்பு அப்பா எது இயக்குது தெரியல, இறைவன் இயக்கி கொண்டிருக்கிற. அப்படியே ஒப்பு கொடுத்து செபிங்க. எல்லா நோய்களுக்கும் இறைவன் உங்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்று செபிங்க. அப்படியே உங்களுடைய கரங்களை எடுத்து இப்ப நம்முடைய மத்தியம் வயிற்று பிரச்சனை, வயிற்றுல கை வைங்க, 2 கைகளை தொடுங்க, நம் ஆண்டவர் தொடுவதாக தொடுங்க, குச்சமில்லாம தொடுங்க, வயிற்று தொடுங்க. வயிறு கோளாறு, வயிற்று வலி, கிட்னி, குடல் பிரச்சனை, குடல் ஏற்ற இறக்கம், அப்புறம் கான்ஸ்டிபேஷன், எந்த பிரச்சனை இருந்தாலும் கடந்த 4 மாதங்களா பிரியமான என் சகோதரன், என் சகோதரி, என் தேவ பிள்ளைகளை நான் சொல்லுங்க, கடந்த 4 மாசமா இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை எதனால, ஏதோ ஒரு மருந்து கோளாறுனால தவறி போய் எனக்கு இல்லாத பிரச்சனை வந்தது. கடந்த 4 மாசமா கஷ்டப்பட்டு போனேன். வேளாங்கண்ணி போயிருந்தேன். வேளாங்கண்ணி போகும்போதும் அன்னைக்கு அவ்வளவு பெரிய சோதனை, பயணம் செய்த கோளாறால, சூட்டனால, எதனால அவ்வளவு சிரமப்பட்டு போனேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன். அங்க உட்கார்ந்து அப்படியே ஜெபிச்சேன். சொன்னேன், நான் உன்னுடைய பிள்ளை,
எனக்கு இந்த பிரச்சனையே இல்லை, இத்தனை ஆண்டுகள்ல 50 ஆண்டுகள் ஆச்சு, ஆனா இல்ல, இந்த பிரச்சனை எதனால வந்தது, எப்படி வந்ததுன்னு தெரியல, எனக்கு போகணும், தீரணும், இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு ஜெபித்தேன். இப்ப 1 மாத காலமா ஒண்ணுமே தெரியல. அவ்வளோ சூப்பரா இருக்கு, அவ்வளவு அருமையா இருக்கிறது. முன்னைய பழைய நிலையை விட மிக அழகா அப்படியே இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆக நம்மை நாம் கடவுளிடம் ஒப்படைக்கும் பொழுது கடவுள் நமக்கு ஆசி வழங்குகிறார், நலம் தருகிறார். அப்படியே நம்முடைய கை, கால், மூட்டு வலி, வாத நோய், எல்லா பிரச்சனையும் ஒப்பு கொடுங்க. எல்லா பிரச்சனையும் ஒப்பு கொடுங்க. தோல் வியாதி, கேன்சர் இருக்குதா, எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. முதுகு தண்டுவட பிரச்சனை இருக்குதா, ஒப்பு கொடுங்க. மூட்டு வலிகள் இருக்கா, ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து செபிங்க. மீண்டுமாக திருமணம் நடைபெற தடைகள் இருக்குதா, திருமண தடை இருப்பவர்கள் உங்களை ஒப்பு கொடுத்து செபிங்க. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்களா, உங்களை ஒப்பு கொடுங்க. மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். மகளே, நான் உன்னை பேறு பெற்றவளாக மாற்றுவேன். உன்னுடைய பெயரை சிறப்புறச் செய்வேன். உனக்கு கனி தருவேன். உன் திருமண வாழ்வின் அன்பு கனி, பிள்ளை பாக்கியதை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். செபிங்க, இன்னைக்கு செபிங்க. குடும்ப பிரச்சனை, குடும்பத்துல சண்டை சச்சரவு, குடும்பம் பிளவுபட்டு கிடக்குதா, குடும்ப சாபமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஆசீர்வாதம் இல்லாம, சமாதானம் இல்லாம, ஆக குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. நீக்க முடியாத, தீர்க்க முடியாத கடன் தொல்லை பிரச்சனை என்று சொல்லுகிறீர்களா, ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. கடலையும் காற்றையும் அடக்கிய இறைவன், தீராத பல நோய்களால் துன்புற்ற ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி இறைவன், குருடருக்கு பார்வை அளித்த இறைவன், நடக்க முடியாதவனை எழுந்து நடக்க வைத்த இறைவன், செத்தவனை கூட உயிர் கொடுத்து காத்த இறைவன், அப்படிப்பட்ட தேவன், வல்லமையுள்ள கடவுள், சாவை வென்று உயிர்ப்பு உண்டன உயிர் செழுந்த இறைமகன் இயேசு. ஒப்பு கொடுத்து செபிங்க. ஒப்பு கொடுத்து செபிங்க. இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையோடு நீங்கள் கேட்பதை உங்களுக்கு கொடுக்கிறார். நம்பிக்கையோடு நீங்கள் கேட்பதை உங்களுக்கு கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அதையே உங்களுக்கு அருளுகிறார். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். எல்லாரும் எழுந்து நின்று பாடலாமா? எழுந்து நின்று பாடுங்க. திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மனுரூபமாக மாற வேண்டும். அப்பா இயேசுவே, உன் மீது கொண்ட நம்பிக்கையிலே நான் ஒரு புது மனிதனாக பிறக்க வேண்டும். அப்பா, மனு உருவெடுத்து அப்பா உமது ஆசிரை அருளை பெறும் வல்லமை நான் பெற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே.
திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் ஒளியனுமே, வல்லமையோடு வாழணுமே. அப்பா இயேசுவே, இதோ நாள் முழுவதும் கூடி ஜெபித்த மக்கள் அப்பா வேறு இடங்களிலெல்லாம் இருப்பதை விட உமது சன்னிதானத்திலே அமர்ந்து உம் வார்த்தையை கேட்டு மகிழ்ந்து இருக்கின்ற உம் பிள்ளைகளுக்கு வரங்களை கொடுத்து காப்பீராக. அவர்கள் வல்லமையோடு வாழ நீர் ஆசீர் அளியும் அப்பா. வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. எல்லாரும் வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். அப்பா என் பாவங்கள் அப்பா எங்களுடைய உள்மன காயங்கள் எல்லாம் நீங்கணும் பா. பரிசுத்த வாழ்வு நாங்கள் வாழணும் அப்பா. உம் ஆசி எங்களுக்கு வேண்டும் அப்பா. எத்தனை எத்தனை பாவங்கள், உம்மை நோகச் செய்த பாவங்கள் தான் எங்களை வருத்தி கொண்டிருக்கிறதப்பா. அந்த பாவ விடுதலை தாரும் அப்பா. பாவம் சாபம் எல்லாம் நீங்கட்டும் அப்பா. நாங்கள் வல்லமையோடு வாழ ஆசீரை தாரும் தேவனே. பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். கவலை கண்ணீர் மறையணும் அப்பா. எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறையணும் அப்பா. எத்தனை எத்தனை கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் எங்களை அப்பா ஆட்டிக்கொண்டு அசத்தி கொண்டு இருக்கின்றதப்பா. அழுத்தி கொண்டு மன அழுத்தத்தையும் மன கஷ்டத்தையும் வழியே இழந்து நிற்கின்றோம் அப்பா. எங்கள் காயங்கள் எல்லாம் மறையணும், அவையெல்லாம் குறையணும். உம் ஆசீர் பெருகணும் அப்பா. உம் ஆசீர் பெருகணும் அப்பா. எங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கணும் அப்பா. எங்கள் கண்ணீரெல்லாம் நீ துடைக்கணுமே. கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும். காயங்கள் எல்லாம் குணமாகணும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும். காயங்கள் எல்லாம் குணமாகணும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும்.
வீட்டை மாற்றி வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். எல்லாரும் தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். அதிகாரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் அதிகாரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் அதிகாரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் அதிகாரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என திருவுளம் கொண்டேனோ அதையே நான் உனக்கு செய்யும் அளவுக்கு உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று. Praise the Lord. Praise the Lord. ஆக இறைவனின் திருவுளப்படி, இறைவனின் சித்தப்படி நீ கேட்பது கிடைக்கும், கிடைத்து விட்டது. ஆக இறைவன் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உனக்கு நலமளித்திருக்கிறார், உன்னை காத்திருக்கிறார், உன் நோய்களை போக்கி இருக்கிறார், அசுத்த ஆவிகளை விரட்டி இருக்கிறார், உனக்கு நலமான வாழ்வு தந்திருக்கிறார், உன் சாபத்தை நீக்கி இருக்கிறார், கடன் தொல்லை பிரச்சனைகளிலிருந்து உனக்கு விடுதலை தந்திருக்கிறார். அந்த இறைவன் இதோ கருணையின் ஆண்டவராய் வீற்றிருக்கிறார். அந்த இறைவன் ஜெபத்தின் வல்லமையாய் இருந்தார். ஜெபத்திலே தந்தையாய் இறைவனோடு ஒன்றித்திருந்தார். அந்த ஜெப வல்லமையால் தன்னையே ஒப்புரவாக்கினார். உலகுக்காக, உனக்காக, எனக்காக ஒப்புரவாகினார். உன்னையும் என்னையும் அழைக்கின்றார். வா வா மகளே, மகனே என்று அழைக்கின்றார். இறைவனே நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே கரங்களை உயர்த்தி, இரு கரங்களையும் உயர்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அனைவரும் முழங்கால் படியிடுவோம், மாண்புயரின் கீதம் பாடுவோம். அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. செவிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது தூய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. மரியே வா